புல்லட் கிளாசிக் 350 என்ன கண்டிஷனில் கிடக்குன்னு நல்லா பாருங்கள். இப்படியே பல வருஷங்களாக போட்டாங்க. ஷோரூமில் ரெடி பண்ண போனால் அவங்க ஒழுங்காக ரெடி பண்ணலை, அப்படியே கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்னென்னா சும்மா 6000 10,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் வண்டியோட ஃபால்ட்டு என்னமோ கிளியர் ஆகாதனால வண்டி ஓனர் டென்ஷன் ஆகி இந்த வண்டி ஒன்றும் வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டாங்க. வண்டி அப்புறம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. எப்படியோ ரெடி பண்ண போகிறோம். மாமா தான் சீஃப் மெக்கானிக் நின்றுட்டு இருக்காரு. வண்டி வந்து இன்றைக்கி அது என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி வண்டியாக நம்மளான்னு ஒரு முடிவு பண்ணிடுவோன்னு பார்த்துட்ருக்காரு. இது ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபால்ட்டு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த கீ செட்டில் தான் ஃபால்ட்டு இருக்குது. கீ செட்டில் வந்து லூஸ் கான்ட்ராக்ட் வண்டி ஓடும்போது அதிர்வுலையும் கட் ஆயிடுது. வயரும் வந்து ஷார்ட் ஆகி கிடக்கு, கட் ஆகி இதில் லைன் லூப் எடுத்துருக்குறாங்க. லூப் எடுத்ததை ஒழுங்காக இன்ஸ்டலேஷன் பண்ணாதனால பாடியில் டச் ஆகி ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எலி பூந்து எங்கேயும் விளாண்டுருக்கான் தம்பி. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு என்னன்னு தெரில, எலி தான் நிறைய இடத்துல பூந்து விளாண்டுட்ருக்கான். அதனால் வண்டி நிப்பாட்டும்போது குப்பைமேடு வேஸ்ட்டு எதுவும் போடுற இடங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, அதனால் வண்டி நிப்பாட்டாதீங்க. நிப்பாட்டினீங்கன்னா வண்டியோட கதி அதோ கதி. அதனால் அதை எப்போவுமே நிர்ணயம் பண்ணிக்கோங்க. வண்டியை பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க நண்பர்களே. ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க சந்திப்போம். ஒன்றரை கிளச்சில் கால்ஸ் எல்லாமே பிடிங்கிருச்சு. அந்த லெவலில் கிளச்சு இருக்குது. மாமா உண்டியிலேருந்து காசு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. ஒன்று ஒன்றா வந்து இருந்துகிட்ருக்கு எல்லாம்.